வெல்கம் டு மை சேனல் BRF. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக லைசன்ஸ் போடல. இப்போதான் லைசன்ஸ் போடணும்னு ஒரு ஐடியா வந்துருக்கு. அதனால தான் மாட்டிஎஃப்எஸ் வந்திருக்கோம் லைசன்ஸ் போட. 8 பேரை எப்படி ஓட்டவெல்லாம் பண்ணியிருக்கேன். அது வந்து லைசன்ஸ் எல்லாம் எப்படியே டபிள்யூசி பண்ண சின்ன சின்ன ரைடு தாங்க, பெருசாக லாங்லாம் இல்லை. அதை வந்து யூடியூப்ல கூட அப்லோட் பண்ணுங்க. ப்ராப்பராக லைசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு ஐடியா. அதனால ஆர்டிஎஃப்எஸ் வந்திருக்கேன். 8 போட்டு காட்டணும், பார்க்கலாம் எப்படி 8 போடுறோம். அந்த பைக்கு காரு ரெண்டுக்குமே தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். எப்படி பைக் ஓட்ட போறது கூட ஒரு வீடியோ எடுக்கல வைங்களேன், கார் ஓட்டுறத வீடியோ எடுக்க முடியாது கைஸ். எல்லாருமே ட்ரையல் பார்த்துருக்கேன், நான் மட்டும் வரவான்னு வேடிக்கை பார்த்துருக்கேன். ட்ரையல்ல பார்க்க தேவையில்லை, பைக்ல எல்லாம் மாஸ்க் காட்டிடுவேன், அதொன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், மிச்சல பார்த்துட்டு அதுமாதிரி கண்டினியூ பண்றேன். A few moments later. இன்ஸ்பெக்டர் வேற வர கைஸ், வேற பயங்கரமா மழையும் தர பெய்யுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே கைஸ், மிச்சல பார்த்துட்டு கண்டினியூ பண்றேன். A few moments later. இன்னுமே பிரேக் இன்ஸ்பெக்டர் வேற வரல. எல்லாருமே வெயிட் பண்ணி பயம். இன்னும் வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா வெயிலடி. என்ன கிளைமேட் அது ஒரு நிமிஷம் காட்டுற பேக் சைட்ல எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. அங்கதாங்க செட்டு ஓட போறோம். போடும்போது கன்ஃபார்ம் வீடியோல காட்டுறேன் எப்படி 8 போடுறேன்னு. எப்படியோ 2 வீலரில் 8 போட்டு முடிச்சாச்சு கைஸ், கஷ்டப்பட்டு. அடுத்து வண்டி தான் ஓட்ட போகிறோம், கார் ஓட்ட போகிறோம். 8 போகிறதான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கைஸ். அந்த இடத்துல கேமரா ஆன் பண்ணி எடுக்க முடியாது. இங்கே வண்டி 4 வீலர் ஓட்டு கேட்டுறதுமே எடுக்க முடியாது. அதனால முன்னாடியே ஒரு ஷூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், வண்டியை ஓட்டிட்டு அப்புறமேல் கண்டினியூ பண்ணுறேன் பார்த்துட்டு. 3 hours later. கைஸ், ஃபைனலாக எல்லா டெஸ்ட்டுமே கொடுத்து முடிச்சாச்சு. ஆர்டி ஆஃபீஸ் போய் லைவ் ஃபோட்டோவும் கொடுத்துட்டு வந்தேன் கைஸ். என்னடா இப்போ தான் நீ லைசன்ஸே போடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டிருக்கேன் கைஸ். ஆல்ரெடி எல்லாம் 2 டைம் போட்டு கேன்சல் ஆகிடுச்சு, போய் டெஸ்ட் ட்ரைவ் ஓட்ட முடியல. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனால் போக முடியல. செகண்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளவி இங்கே நட்டி பட்டுக்கிறேன், வ்ளாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் 3 டைமே கொடுத்து அதில் ஒரு டைம் மிஸ் ஆகிடுச்சு. இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால போக முடியல. இன்றைக்கி தான் கைஸ் போய் ஃபஸ்ட் டைமாக டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். எப்போ லைசன்ஸ் வரும்னு தெரில, அதை நீங்கள் கோச்சிக்காதீங்க. பாட்டியை நான் எப்போயும் செல்லமாக அப்படி தான் கூப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாட்டியை. சும்மா ஒரு ஃபண்ணுக்காக ஜாலியாக கூப்பிடுவேன், அவ்வளோதான். மிச்சபடியெல்லாம் வேறு இதில் அதே மாதிரி தான். ஆக்சிடெண்ட்னா பெரிய லாங் ரைடு போய் அப்படி இப்படின்லாம் ஆக்சிடெண்ட் ஆனது கிடையாது. ஒரு டைம் வந்துட்டு எங்கள் அப்பாவை பிக் பண்ணுறதுக்காக நான் போயிட்டுருந்தேன். போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சடனாக கார் உள்ள வந்துட்டாங்க. அதில் அடிபட்டு கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்காக அந்த டேயில் தான் போய் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியல கைஸ். டெஸ்ட்டில் கொடுத்தாச்சு, எப்போ லைசன்ஸ் வரும்னு தெரில கைஸ். வெயிட் பண்ணலாம். கிடச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் நம்ம மோட்டோவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஐயோ சஸ்பென்ஸில் இதுலேயே நான் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். சரி ஓகே கைஸ், பாய். எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. பாய், லவ் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்குங்க, ஆளாக போட்டுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கைஸ். பாய் பாய் சொல்லிடுறதா.